வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நிஷா தரணீஸ்வரன். செம்மணி மனித புதைக்குழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை சுமார் 200 பேர் வரையானவர்கள் பார்வையிட்டுள்ளனர். எனினும் எவரும் எதையும் அடையாளம் காட்டவில்லை. செம்மணி புதைக்குழியில் இருந்து மீட்கப்பட்ட புத்தகப்பை, சிறுவர்களின் காலணிகள், குழந்தையின் பாலூட்டும் போத்தல், வளையல்கள் உள்ளிட்ட 54 சான்று பொருட்கள் மக்களின் பார்வைக்காக நேற்று மாலை வைக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தின் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித கொலை விசாரணை பிரிவால் தாக்கல் செய்யப்பட்ட நகர்த்தல் பத்திரத்துக்கு அமைய என்புக்கூடுகளாக மீட்கப்பட்டவர்களை அடையாளம் காணும் விதமாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சுமார் 200 பேர் சான்று பொருட்களை பார்வையிட்ட போதிலும் எவரும் எதையும் அடையாளம் காட்டவில்லை. இதேவேளை அரியாலை செம்மணி மனித புதைக்குழியில் நேற்று இடம்பெற்ற அகழ்வு பணிகளின் போது மேலும் 6 என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான 2ஆம் கட்ட அகழ்வின் 31ஆம் நாள் நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. இதன் போதே மேலும் 6 என்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன்படி இதுவரை அடையாளம் காணப்பட்ட என்பது தொகுதிகளின் எண்ணிக்கை 141 அதிகரித்துள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மயிலணி மற்றும் மல்லாகம் பகுதியை சேர்ந்த இருவர் நேற்றிரவு இணுவில் தியேட்டர் அடியில் வைத்து கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் விசேட அதிரடி படையினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது அவர்களிடம் இருந்து 9 கிலோ 794 கிராம் எடையுடைய கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட கஞ்சாவுடன் சந்தேக நபர்கள் இருவரும் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் கையளிக்கப்பட்டு விசாரணைகளின் பின்னர் அவர்கள் இருவரையும் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 4 இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் 18ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவற்றுறை நீதிவான் நீதிமன்ற பதில் நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். அத்துமீறி உள்நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் 4 இந்தியாவின் தமிழக மீனவர்கள் நேற்று முன்தினம் அதிகாலை இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மனைவியை கொலை செய்து குற்றச்சாட்டின் பேரில் கணவருக்கு திருகோணமலை மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி MNM அப்துல்லா நேற்று திறந்த நீதிமன்றில் வாசித்து காட்டி தீர்ப்பளித்தார். கடந்த 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் திகதி கந்தளாய் பகுதியில் தனது மனைவியான 29 வயதுடைய முகமது பவுஸ் ரஸ்கியா என்பவரை கூறிய கத்தி கொண்ட ஆயுதத்தினால் திட்டமிட்டு கொலை செய்த குற்றச்சாட்டின் பேரில் திருகோணமலை நீதிமன்றில் வழக்கு இடம்பெற்று வந்தது. இந்த நிலையில் குறித்த கணவரான கந்தளாய் பேராறு பகுதியில் வசித்து வரும் மங்கு என்று அழைக்கப்படும் 38 வயதான சுபியான் இன்சான் என்பவர் குறித்த கொலையை செய்தார் என எதிரிகள் சார்பில் வழங்கப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டது. குறித்த வழக்கினை அரசு சட்டத்தரணி டி தர்சிகா நெறிப்படுத்தியதுடன் 296ஆம் இலக்க குற்றச்சாட்டின் கீழ் கொலை குற்றச்சாட்டை புரிந்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் குறித்த நபருக்கு நேற்றைய தினம் மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டது. திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி NMM அப்துல்லா நீதிபதியாக திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் கடமையாற்றும் சந்தர்ப்பத்தில் வழங்கிய முதல் தீர்ப்பு எனவும் குறிப்பிடத்தக்கது. உத்தரகாசி மாவட்டத்தில் உள்ள தராளி கிராமத்தில் இன்று மிக வெடிப்பால் ஏற்பட்டு பெரும் வெள்ளத்தில் பல வீடுகள் அடித்து செல்லப்பட்ட நிலையில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. உத்தரகாண்டின் உத்தரகாசி மாவட்டத்தின் மலைப்பகுதியான தாராளி கிராமத்தில் இன்று மிக வெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளத்தில் பல வீடுகள் அடித்து செல்லப்பட்டன. இப்பகுதியில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள மாநில பேரிடர் மீட்பு படை சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. கீர் கங்கா நதியின் நீர்பிடிப்பு பகுதியில் மிக வெடிப்பால் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. இது குறித்து உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தெரிவிக்கையில், தாராளி உத்தரகாசி பகுதியில் மிக வெடிப்பு காரணமாக ஏற்பட்ட பெரும் இழப்புகள் குறித்த செய்தி மிகவும் வருத்தமாகவும் வேதனையாகவும் உள்ளது. தேசிய பேரிடர் மீட்பு படை, மாநில பேரிடர் மீட்பு படை, மாவட்ட நிர்வாக குழுக்கள் நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்காக போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக மூத்த அதிகாரிகளுடன் நான் தொடர்ந்தும் தொடர்பில் இருக்கின்றேன். நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகின்றது. அனைவரின் பாதுகாப்புக்காக நான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கின்றேன் என்றார்.
பிரான்சின் அவுட் மாவட்டத்தில் நேற்று மாலை ஏற்பட்ட பாரிய காட்டுத்தீயினால் 7 தீயணைப்பு படை வீரர்கள் உட்பட 9 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். குறித்த பகுதியில் உள்ள 10,000 ஹெக்டேயர் வனப்பகுதி இதுவரை தீயில் கருகி சாம்பல் மேடாக காட்சியளிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இக்காட்டு தீயினால் ஆயிரக்கணக்கானோர் தங்களது வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் எனவும் 3 வீடுகள் முற்றாக தீக்கிரையாகியுள்ளதாகவும் கிட்டத்தட்ட 6,000 வீடுகளுக்கு மின்சாரம் தடைப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அப்பகுதியில் பரவி வரும் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் 1,200 தீயணைப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியை நோக்கி செல்லும் நெடுஞ்சாலைகளும் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் ஆரம்பித்த தீ பரவல் கட்டுக்கடங்காமல் மிக வேகமாக பரவி வருவதால் தீ பரவலை கட்டுப்படுத்துவது மிகவும் சவாலாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் அணியின் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவுடன் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை கலந்துரையாடல் ஒன்றை நடாத்தவுள்ளது. விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா 20-20 மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் ஓய்வு பெற்றுள்ளனர். ஆனால் 2027 ஒருநாள் உலக கிண்ணம் வரை ஒருநாள் போட்டிகளில் அவர்கள் விளையாடலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் இங்கிலாந்து மண்ணில் இந்தியா கடுமையாக போராடி டெஸ்ட் தொடரை சமப்படுத்திய நிலையில் அணியில் இந்த 2 வீரர்களின் தேவைப்பாடு குறித்து கேள்விகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. போராடக்கூடிய வீரர்கள் இருக்கும் போது 40 வயதுகளை எட்ட போகும் கோலியும் ரோஹித்தும் 2027 ஆண்டு ஒரு நாள் உலக கிண்ண அணிக்குள் சேர்க்கப்பட வேண்டுமா என்பது தற்போது தெரிவாக அமைந்துள்ளது. இருந்தாலும் 2026 நடைபெறவுள்ள நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான ஒருநாள் போட்டிகளில் அவர்கள் பங்கேற்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.